திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மார்கழி மாதம் மலர்ந்து இன்று 18ஆம் நாள். மிகவும் அழகான ஒரு பாடல். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல கண்ணார் இரவே கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்டார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த இறைவன் பாதம் ஒளிமிக்கது. எப்பேற்பட்ட ஒளி அப்படின்னு கேட்டா, தேவர்கள் எல்லாரும் வந்து வணங்குகின்ற பொழுது அவர்கள் அணிந்து கொண்டிருக்கும் இந்த கிரீடத்தில் மணி ஒளி அப்படி பளபள பளபளன்னு இருக்குமா. ஆனா இறைவனுடைய பாதத்தை வந்து வணங்கின உடனேவே இந்த ஒளி எல்லாம் மழுங்கி போயிடுமா. ஏன்? பாதத்தின் ஒளி அவ்வளவு அழகா இருக்கும். எப்படி? ஒரு சூரியன் வர வரைக்கும் தாரகைகள்லாம் ஏதோ மினுக்கு மினுக்குன்னு தெரியும். ஆனா சூரியன் ஒளி வர 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 இந்த தாரகைகள்லாம் காணா போயிடும். அது போலத்தான் தொகை வீறு அற்றார் போல அந்த மணிமுடியின் அந்த அழகான மணி ரத்னங்கள் ஜொலிப்பெல்லாம் போயிடும். எப்படி? சூரியன் வந்த பிறகு தாரகைகள் காணா போயிடும். அவன் எப்பேற்பட்டவன்? அவன் தான் பெண்ணானவன், ஆணானவன், அதை எல்லா உயிர்களும் ஆனவன். பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி ஐம்பூதமாக இருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களையும் படைப்பவனாக இருக்கிறான். அதன் உள்ளும் இருக்கிறான். இதையும் தாண்டி இதற்கும் அப்பால் பட்டும் இருக்கிறான் இல்லையா? அப்பேற்பட்டவனுடைய புகழை நாம் பாடி, பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். உன்னுடைய மனசுல இருக்கிற மாசு போக, உடலில் இருக்கும் மாசு போக, எப்பொழுதுமே தூங்கிய பிறகு உடம்புல சேர்ற அழுக்கு போகணுங்கிறதுக்காக தான் அதிகாலையில குளிச்சாங்க. அதே நேரத்துல நமக்கு மனசுல நிறைய மாசு வருது. ஒரு குரோதம், ஒரு கோபம், என்னெல்லாமோ வருது. இதெல்லாம் வேண்டாமே. இறைவனை கும்பிடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் வரணும்னா அதிகாலையில் மார்கழியில் எழுந்து நீராடி இறைவனை தூயோமாய் சென்று வணங்குவோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறதாக இந்த அழகான பாடல். திருச்சிற்றம்பலம்.